ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா கிச்சன். வாங்க யோகா கிச்சனுக்கு. இப்போ நாம் பார்க்க போகிறது 4 வகையான ஃப்ரூட்ஸ், 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்க்குறோம். 4 வகையான பழத்தோட பெனிஃபிட்ஸ் பார்க்குறோம். முதல்ல நம்ம போம்கிரானட், நெக்ஸ்ட்டு நாம் எடுத்துக்க போகிறது பைனாப்பிள், அடுத்தது 4 நமக்கு இது சீமை இழந்த பழம்னு சொல்லுவாங்க. இது செவ்வாழை எல்லாருக்கும் தெரியும் ஆஷுஷுவல். இப்போ இந்த 4 ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட் இது 4லேயும் என்ன ஒரு முக்கியமான பண்பு இருக்குதுன்னா யூடி இன்ஃபெக்ஷன், அதான் சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூட்ரஸ் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரிப்படுத்த தான் இப்போ இந்த 4 வகையான ஃப்ரூட்ஸ் பயன்படுது. இப்போ போம்கிரானேட் எடுத்துட்டோன்னா ஏகப்பட்ட சத்துக்களும் நியூட்ரிஷனும் அடங்கியது. இப்போ இந்த போம்கிரானேட்டில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த போம்கிரானேட்டில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம், கால்சியம், அப்படிப்பட்ட சத்துக்கள், பொட்டாசியம் சத்து இதில் அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமாக இரும்பு சத்து இருக்கிறதுனால தான் ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும்தான் இப்போ வேறு எதுவும் இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூடிஐ இன்ஃபெக்ஷன் வருது இல்லை, அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதை கேர் பண்ண உதவி செய்து பீரியட்ஸ் டைம், மெனோபாஸ் டயத்தில் வரக்கூடிய அந்த மாதவிடாய் அந்த சுழற்சியை சரி பண்ணுறதுக்கு இது உதவி செய்யுது. இந்த போம்கிரானேட்டில் வேறு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கருப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த யூட்ரஸ் நல்ல வளமாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும், அதாவது கருப்பையில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் பாதுகாக்க உதவி செய்யுது. இந்த போம்கிரானேட்டை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்திங்கன்னா, மெனோபாஸ் அதாவது பீரியட்ஸில் பிரச்சனை இருக்கிறவங்க 1 வீக் ஒன்ஸ் எடுத்திங்கன்னா பீரியட்ஸ் நார்மல் ஆகும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வராது. அதேமாரி யூட்ரஸும் உங்களுக்கு நார்மல் ஆகும். அந்த வெஜினா பார்ட்டுங்கிற சொல்லக்கூடிய அந்த பகுதியெல்லாம் சுத்திகரிக்கப்படும். சரி, இப்போ இந்த பைனாப்பிளில் என்ன சத்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே பைனாப்பிள் வாங்கி வச்சுருப்பீங்க. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைனாப்பிளை நம்ம சாப்பிட்டு வர அதான் சொன்னேன், அந்த யூட்ரஸ், அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்துது. இந்த பைனாப்பிளை நம்ம சாப்பிடக்குள்ள நம்ம உடம்புல எண்ணற்ற மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது. குடல், அதாவது ஒரு மனுஷனுக்கு இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் அதிகமாக இப்போ வருது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்னால். அந்த மாதிரி உள்ள இன்டெஸ்டினல் ப்ராப்ளத்தை குறைக்க உதவி செய்யுது. அப்பெண்டிக்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அதில் உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் குறைக்க உதவி செய்யுது. இந்த பைனாப்பிளை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, ரெகுலராகவே சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பைனாப்பிளை நீங்கள் சாப்பிட்டு வர்றதுனால, அதாவது கர்ப்பிணிகளாக இருந்தீங்கன்னா, அதாவது கன்சீவாக இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரூட்ஸ் அதாவது குழந்தைய வளர விடாமல் அது அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது பீரியட்ஸ் வரல அப்படின்னா இந்த பைனாப்பிளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா 1 or 2 டேஸில் இது வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைனாப்பிளை நம்ம சாப்பிட்டு வர நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் குறைஞ்சி, நம்ம அதாவது இருதயத்துக்கு, அந்த லிவருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊட்டச்சத்தை குறைக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. சரி, இப்போ நம்ம சீமை இழந்த பழம், சாதா இழந்த பழம் சின்னதாக இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். இது சீமை இழந்த பழம். இந்த சீமை இழந்த பழம் நம்ம சாப்பிட்றதுனால இது மலச்சிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த மோஷன் வராது. அது அந்த ஒரு மோஷன் வராமல் இருக்கும் இல்லையா சில பேருக்கு, அந்தமாரி ப்ராப்ளத்தை ஃப்ரீயாக போக உதவி செய்யுது. இதில் உள்ள குழவழப்பு தன்மை அது மட்டும்தானே, இதில் நரம்புகளை வலுப்படுத்துது முக்கியமாக. அதாவது இந்த நர்வ் சிஸ்டத்தை சரிப்பட பாதுகாக்க இது உதவி செய்யுது. நரம்பு பிரச்சனைனா இப்போ என்ன வரும், சில பேர் கை கால் மரத்து போகும். அது மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சி வரும் இல்லையா, அந்த நர்வ்ஸ் பாதிக்கப்பட்டு அந்த ப்ராப்ளத்தை குறைக்குது. அதேமாரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட், இதுலேயும் விட்டமின் சி இருக்கிறதுனால அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை வராமல் பாதுகாக்குது. இந்த சீமானந்த பழம் நம்ம சாப்பிட்டு மூளைக்கு நல்ல புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும், அம்னீசியா என்று சொல்லக்கூடிய அந்த வியாதியெல்லாம் வராமல் தடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3 ஃப்ரூட்ஸ் பார்த்தோமா. அப்போ நெக்ஸ்ட்டு செவ்வாழை. ரெட் பனானா பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பொட்டாசியம் மிகவும் அதிகமாக இருக்குது இந்த ரெட் பனானாவில். ஏ விட்டமின், B12, கால்சியம், பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் இருந்தாலே பிபியை கண்ட்ரோல் பண்ணும். எந்த ஒரு காயில் பணத்தில் பெட்டர் பொட்டாசியம் இருக்கோ பிபி கண்ட்ரோல் பண்ணும்.
அதிகப்படியான உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாழை நம்ம சாப்பிட்றதுனால அதான் சொன்ன நர்வ் சிஸ்டம், இது நர்வ் சிஸ்டத்தை இந்த சீமை இழந்த பழமாக இருக்கட்டும், இந்த ரெட் பனானாவாக இருக்கட்டும், நர்வ் சிஸ்டத்தை பலப்படுத்துது. நர்வ் சிஸ்டத்தை பலப்படுத்தி மூளைக்கு நல்ல தூண்டுதலை உண்டாக்கி ஆரோக்கியமாக ஞாபக சக்தி கொடுக்க உதவி செய்யுது. நரம்புகளை பலப்படுத்துது, வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுது. ரத்தத்தை சுத்திகரிக்க மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ரெட் பனானா. இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டு வாங்க. இது கொஞ்சம் கோல் பிடிக்கும், அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லன்னா மந்த்லி ட்வைஸ் சாப்பிடுங்க. உயர் ரத்த அழுத்தம் இது பண்ணும். அப்புறம் ஒரு மனுஷனுக்கு ரத்தம் தான் முக்கியங்க. ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது. ரத்தத்தில் தான் நமக்கு வந்து உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரத்தம் இல்லைன்னா ரத்தம் இல்லைன்னா ரத்தத்தை ஏற்றுங்க தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் கூட ரத்தம் போய்ட்டுன்னா உயிர் போயிடும். அந்த பிளட்டு ஏற்றலைன்னா அந்த உயிர் போயிடும். நம்ம அந்த ரத்தத்தை வந்து நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட முக்கிய கடமை இல்லையா? நம்ம உடம்புல இருக்க அந்த ரத்தத்தை பாதுகாக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ரெட் பனானா. இதில் பிளட் பியூரிஃபை பண்ணுது, ரத்தத்தை சுத்திகரிக்குது. இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் எந்த வகையான டிசீஸாக இருந்தாலும் பிளட் பியூரிஃபை பண்ணுறதுனால கேன்சர் வராது ஒன்று உங்களுக்கு. அடுத்தது ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராது. பிளட் பியூரிஃபை ஆனாலே உங்களுக்கு வைரஸ்லாம் வர்றது தடுக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நல்ல படம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான். ஓகே பை.